2024 அக்டோபரில் அகவிலைப்படி அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தீபாவளிக்கு முன்னதாக 3% முதல் 4% வரையிலான டிஏ உயர்வை அரசு அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர்வு ஜூலை 1, 2024 முதல் அமலுக்கு வரும். இது ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும். மேலும் ஜூலை முதல் பொருந்தக்கூடிய டிஏ நிலுவைத் தொகையும் சம்பளத்துடன் வரும். ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் 18,000 எனில் 3% அதிகரிப்பு அவரது சம்பளத்தை மாதந்தோறும் ரூபாய் 540 அதிகரிக்கும். டிஏ 4% அதிகரித்தால் சம்பளம் மாதம் ரூபாய் 720 அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு டிஏ வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் டிஆர் அதாவது அகவிலை நிவாரணம் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் சேர்க்கப்படுகிறது. இரண்டும் ஆண்டுக்கு 2 முறை திருத்தப்படுகின்றன. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் எவ்வாறாயினும் அரசாங்கம் அதை அறிவிக்கும் போதெல்லாம் இது ஜனவரி மற்றும் ஜூலை முதல் பொருந்தும் என்று கருதப்படுகிறது. இந்த முறை டிஏ மற்றும் டிஆர் அதிகரிப்பால் 1 கோடிக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அறிவிக்கப்படும். கடந்த 12 மாதங்களின் சராசரி அடிப்படையில் மத்திய அரசு டிஏவை திருத்துகிறது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2016 ஜனவரியில் இருந்து அமுல்படுத்தப்பட்டு தற்போது 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. 8வது ஊதிய குழு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் விரைவில் அது அமைக்கப்படும் என ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். அறிக்கைகளின்படி 8வது ஊதிய குழு குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபாய் 34,560ஆகவும் ஓய்வூதியம் ரூபாய் 17,280ஆகவும் அதிகரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.